ப்ரெஷர் இங்கே தான் வருது, இறக்கும் போது ப்ரெஷர் இல்லை. ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாரும் நான் மிஸ் இந்தியா வின் பண்ணால் நான் எடுத்திருக்கேன். எந்த பாடி பில்டரை அச்சீவ் பண்ண முடியாது. நேச்சுரல் பாடி பில்டிங் வருதுன்னு சொல்கிறோம், வரல. அதில் கமெண்ட்ஸில் நிறைய என்ன வருதுன்னா அவர் பண்ணுற விதமே தப்பு. நீ தப்பாக பண்ணலாம் இன்ஜுரிஸ் தம்மாகும் மாட்டேன் அப்படின்னா நான்லாம் எப்பயோ புல்லு முளைச்சி எல்லாமே ஆயிடும். அவங்க ஜோதிகா மேடம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அவங்க டெய்லி பண்ணுறத போய் பார்த்தாங்களா மக்கள்? பாடி பில்டர்ஸு இந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ட்ரைன் பண்ணிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இறந்துருந்தாங்க. ஒரு சின்ன ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும், நார்மலாக ஒரு பிம்பிள்ஸ் வரும், அப்புறம் நிப்பிள் கிளாட்டிங், இதெல்லாம் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயம். எல்லா பழக்கமும் வேணும்பா. இது பழக்கம் அது பழக்கம்னு ஓப்பனாக நம்ம சொல்ல வேண்டாம். எல்லா பழக்கமும் வச்சு இந்த அளவெடுத்து இந்த மிஷினை வச்சு பிரியாணி பிடிச்சிக்கிதா போ சாப்பிடு, டெய்லி சாப்பிடு. ப்ரோட்டீன் இந்த கிரேட்டின்லாம் எடுக்கும்போது கிட்னி அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயம். இவ்வளோ கிராம் போட சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா இவ்வளோ கிராம் போட்டு குடிப்போம். அதில் ஒரு பவரை ஃபீல் பண்ணுவோம். பசங்க என்ன பண்ணுறாங்க, கொட்ரா இன்னொரு ஸ்பூன் பேர் மாஸ்டர்லாம் பியூர் 100% லாரன்ஸ் மாஸ்டர். அவர் வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் கூட கிடையாது, நேச்சுரலாக பண்ணிட்டு இருக்காரு. பாடி பில்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட வந்து சின்னதாக இருக்கும். ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தால் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நார்மலாகவே டைட் பண்ணாலே அந்த விஷயம் கம்மியாக தான் இருக்கும். சாப்பிடலனாலே நீ என்ன பண்ணுவ, இது சுருங்கிடுவேன். அப்போ எல்லாமே தான் சுருங்கும். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக ஒர்க் அவுட்டை ட்ரெயினரோட கைடன்ஸில் செய்யாதது ஃபஸ்ட்டு. ப்ளஸ் நம்மளுக்கு என்ன டிசீஸ் பாடிக்குள்ளே இருக்குன்னு கண்டுபிடிக்காம நம்ம இஷ்டம் போல சப்ளிமெண்ட்ஸு டேப்லெட்டு இது எல்லாம் எடுக்கிறதுனால இப்போ சேலத்தில் சொல்கிறவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் பாடி பில்டராக இருந்திருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் அந்த வீடியோ பார்க்கும்போது ஒன்று தான் நான் பார்த்தேன். அது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன்னா ஜிம்மோட ஃபீல் என்னன்னா, இப்போ என்னால் வந்து ட்ரைனிங்கை விட சொன்னால் ஒரு நாள் என்னால் விட முடியாது. ஜிம்மை லவ் பண்ணுறவங்க மட்டும் தான். ஏன்னா ப்ளஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஜிம் ஓனர்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து பெரிய பாடி பில்டராக இருந்தாலும் அவர் லவ்வாக தான் அதை ஓப்பன் பண்ணி. பாடி பில்டர்ஸ் நாங்களாம் ஓப்பன் பண்ணுறது வந்து எங்களோட கரியர். நான் வந்து இப்படி தான் இருக்கணும், நான் இவ்வளோ பெரிய ட்ரைனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது என்னோட எண்ணம். எப்போ நான் பேஸ் போடும் போதே இதில் தான் வந்திருப்பேன். நான் பெரிய ட்ரைனர் ஆகணும், பெரிய மிஸ்டர் இந்தியா வின் பண்ணணும். இப்படி அவரு என்ன பண்ணியிருக்காரு, அச்சீவ்மெண்ட்லாம் பெருசாக இல்லை. பட் அவர் லவ் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு, அவங்க அம்மா பேசுனதை மட்டும் நான் கேட்டேன். பிபி இருக்கு என் பையனுக்குன்னு. அந்த பிபி இருக்கும் போதோ நான் இவங்களுக்குன்னு சொல்ல வரல. தமிழா ஷோவில் போனேன், அதை எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க. எனக்கு தெரியல ஏன் தூக்குனாங்க, அதை பற்றிலாம் எனக்கு தெரியவே இல்லை அந்த கான்செப்ட். நான் என்ன கேட்குறேன், பேசிக்காக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உன்னை கேட்குறேன்ப்பா. இது எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உனக்கு திடீர்னு ஒரு கிடினஸ் வருதுப்பா, இல்ல ஃபீவர் வருதுப்பா. நான் சொல்றது வந்து உடம்பே சரியில்லைப்பா, டாக்டர் ஆண்டா போறோம், செக் பண்றாரு, எடுத்தவொடனே என்ன கொடுப்பாரு அது மட்டும் சொல்லு. உப்பு காரம் புளிய குறை எங்க பேஸ் பண்றாரு பாருப்பா, எங்க சொல்றாருன்னா ஃபுட்டு. நான் இதை படிச்சு சொல்றேன். நீ என்ன தான் நான் வந்து ஃபிட்னஸ் பண்ணி என்ன உன்னால பண்ணலாம்பா, சுருக்கம் விடதான் செய்யும். நான் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணி நான் மெயின்டைன் பண்ணி, இதே நான் வந்து இல்லை நான் வந்து பழைய பாடி பில்டரு மிஸ்டர் இந்தியா 220 இப்போ போட்டேன்னு வச்சுக்க முதுகு காலி. ஏன்னா நான் அந்த வயசில் அதுக்கேற்ற சப்ளிமெண்ட் எடுத்திருப்பேன், அதுக்கேற்ற ஸ்டீராய்ட்ஸ் எடுத்திருப்பேன், அதுக்கேற்ற டேப்லெட் எடுத்திருப்பேன், அதுக்கேற்ற ரெஸ்ட் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபேமிலி மேன் ஆகி அதுலேருந்து மாறுதல் வரும்போது நடக்கிற மெட்டபாலிசம் சேஞ்ச் இருக்குல்ல, ஹார்மோன் சேஞ்ச், இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த ரெஸ்பெக்ட் எங்கே உருவாகுதுன்னா இயற்கையை டச் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த தம்பியோட லவ் அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓவர் வெயிட்டை புஷ் பண்ணாம. ஏன்னா அதை நியூஸ்ல பார்க்கும்போது சொல்றாங்க, அந்த ஒர்க் அவுட் வீடியோ கூட சிசிடிவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த டம்பிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, 50 கிலோ இருக்கலாம். நான் தேவையில்லைன்ற பாடி பில்டரை விட்டுருங்க, அவங்க கேட்டகரியை நம்பாதீங்க. ஏன்னா பாடி பில்டர்ஸ் இறக்குறாங்கன்ற ஒரு விஷயம் அவங்க பாடியில் என்ன எஃபெக்ட் ஆயிருக்கும், ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவங்க போய் செக் பண்ணாம யூஸ் பண்ணதுனால இறந்துருக்கலாம். அளவுக்கு தூங்காம வந்து எக்ஸசைஸ் பண்ணி அவங்களுக்கு பிபி ரைஸ் ஆகிருக்கலாம். பாடியை செக் பண்ணாமல் நம்ம ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. பிஎம்ஐ செக் நார்மல் பர்சன் கூட இன்னைக்கு நீ செக் பண்ணிட்டு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, எக்ஸசைஸ் பண்ணணும். கம்மி வெயிட்டில் எக்ஸசைஸ் பண்ணணும். ஜென்ரல் ஃபிட்னஸ் வந்து கம்மி வெயிட்டில் எக்ஸசைஸ் பண்ணணும், கம்மி வெயிட்டு தூக்கணும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக புஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 45 மினிட்ஸில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க. கார்டியோ கூட ஓடாதீங்க, நடந்தா போதும்ன்றது. ஜஸ்ட் ஸ்பீட் வாக். ஸ்பீடு உன்னால ஓடுறவனை விட நீ ஸ்பீடா நடந்துட்டியா, நீ தாண்டா கிங்கு. இதுதான் விஷயம். ஸ்லோ ஜாக் பண்ணலாம், ஸ்பீட் ரன் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட செக்அப் நீங்க செக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பீடு அதிகமாக கரெக்டாக பண்றேனா அப்படின்றதுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் அடிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது கூட உங்களோட கரெக்டான ஜாக்கிங் எல்லாம் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு அதை செக் பண்ணுங்க. அது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதுதான் இவனை. அதனால் இந்த டெத்துன்ற விஷயம் ஜிம்மால் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, தப்பான கைடன்ஸாலேயும்
நம்ம அவ்வளோதான், சிம்பிள். செல்ஃப் கேர் இல்லை. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தாலே, இப்போ அந்த பிரதர் வந்து பாவம் அவர் ஆசைப்பட்டு செஞ்சிருக்காரு, அவர் ஜிம் ஓனராக இருக்கும், அவருக்கு இன்னொருவோட அட்வைஸ் தேவைப்படல. ஆனால் அவர் பிபி அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் அழும் போதோ அவர் டாக்டர் அட்வைஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அதை மீறி புஷ் பண்ணும் போதோ பாவம் அவர் உள்ளே போய் ரெஸ்ட் ரூமில் பார்க்கும்போது ரத்த வாந்தி எடுத்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரத்த வாந்தி எதனால் வந்திருக்குன்னா, வசல்ஸ் தான் நரம்பு எதனா வெடிச்சிருக்கும், ரத்த குழாய் எதனா வெடிச்சிருக்கலாம், வாய் வழியாக வாந்தி, ப்ரெஷர், அந்த ஐ ப்ரெஷர் வெயிட்டை தூக்கி பண்ணிவிட்டு அது போய் அதனால தான் மூச்சு வாங்கும்போது தண்ணி குடிக்காதரான்னு. மூச்சு நல்லா ஓடுவான் அத்லெட்டு, அவனே ஹார்ட் அட்டாக்ல செத்து போகிற காரணம் என்ன தெரியுமா? உடனே அடித்து செத்து போகிறது. இதுதான் பேஸ். அதனால் எல்லாமே ஃபுட்டு இதெல்லாமே இருக்குது. ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு பேஸ் நம்மளுக்கு. இப்போ ரெகுலராக நார்மலாக ஜிம்முக்கு போகிறோம்ல, இப்போ எந்த ஒரு பிபி எதுவுமே இல்லாமல் போகிறோம்ல, அவங்களாம் எந்த வெயிட் லிமிட் வரைக்கும் போடலாம் மாஸ்டர்? இப்போ சும்மா சொல்கிறேன், நீ ஒரு 70 கிலோ இருக்கப்பா, நீ ஒரு 50 கிலோ வரலையும் தூக்கலான்னு இருந்தே தப்புன்ற. நான் என் வெயிட்டுக்கு மேலே தூக்குனா தான் பாடி வெயிட் கெயின் ஆகும். ஃபஸ்ட்டு அதுவே தப்பு. நான் என்ன சொல்கிறேன், அது வேண்டாம். ஒரு 10 கிலோவில் ஒரு 15 கிலோவில் ரெப்புடேஷன் அதிகமாக பண்ணுங்க. அதில் டெஃபினேஷன் வரும். நீ சின்ன பையனாக இருக்கியா, நல்லா ரன்னிங் ஓடுன்ற. சின்ன பையனா ரன்னிங் ஓடுறான்ற. ஒரு 25 பிலோவா அடி தூக்கு, 30 கூட ஓடு. இல்லை ரெகுலராக நீ ஃபஸ்ட்லேருந்தே மராத்தான் ஓடுற, நீ ஃபஸ்ட்லேருந்து உனக்கு ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுன்ற. நீ ஓடு நல்லா. அதுலேயே அத்லெட் ஃபிசிக் வேணும்னா அத்லெட்டாக மாறினா தான் வரும், வெயிட்டு தூக்குனா வராது. நான் பரத்தை ட்ரெயின் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நண்பா அத்லெட் ஃபிசிக் கேட்டிருக்க நீ, அப்போ அத்லெட்டாக மாறினான் என்ன நண்பா பண்ணான்? ஓடுறான்னு போட் கிளப்பில் ஓட வைப்பேன், போட் கிளப்பில் மார்னிங் ஓட வைப்பேன், ஈவினிங் இங்கே ஓட வைப்பேன், ஃபிட்னஸ் ஒன் ஜிம்மில். இப்படி மாற்றி மாற்றி பண்ணுவேன். அப்போ தான் அந்த ஃபிசிக் உட்காரம். நீ என்னதான் சப்ளிமெண்ட் எடு, என்னதான் ஸ்டீராய்ட்ஸ் எடு, நான் பேசுகிற இன்டர்வியூ பார்க்குற பாடி பில்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், கார்டியோ இல்லாமல் அவங்களுக்கு அந்த தைஸ் மசிலும் வராது, ஒரே வெயிட் ட்ரைனிங் எல்லாம் வராது, பேக்ஸ் வராது, எதுவுமே வராது. அவங்க அவ்வளோ ரெப்புடேஷன் பண்ணியிருப்பாங்க. நான் முதற்கொண்டு சொல்கிறேன், ரன்னிங் அவ்வளோ பண்ணியிருப்பேன். அவ்வளோ கார்டியோ பண்ணதுனால தான் எனக்கு மஸ்குலர் பாடி வரும். என்ன தான் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தாலும், என்ன தான் சப்ளிமெண்ட் எடுத்தாலும் இது தேவை. அப்போ அது சப்போர்ட் பண்ணிச்சு சப்ளிமெண்ட். இப்போ என்ன தூக்கின்னு போயிட்டு ஓட சொன்னால் ஓட முடியாது. எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோதான் ஓடுவேன். இப்போது அவர் ஒர்க் அவுட் பண்ண வீடியோ கூட ரிலீஸ் ஆகிருந்துச்சுல சிசிடிவி இதில். அதில் கமெண்ட்ஸில் நிறைய என்ன வருதுன்னா, அவர் பண்ணுற விதமே தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போட்டுட்ருக்காங்க. பார்த்தேன். இப்போது பண்ணுற விதத்தால் அவருக்கு இழப்பு இல்லை, பாவம், பெரிய இழப்பு அவங்க பேர. இல்லை அதுதான் முக்கியமான காரணம்னு சொல்லிக்கிறாங்க. நீ தப்பாக பண்ணலாம் இன்ஜுரிஸ் தான் ஆகும், சாக மாட்டேன். அப்படின்னா நான்லாம் எப்பயோ செத்து புல்லு முளைச்சி எல்லாமே ஆகிருக்கணும். நான் நிறைய தப்பாக பண்ணியிருக்கேன். என் ட்ரைனர் அதுக்கப்புறம் என் மாஸ்டர் சொல்லுவார், அதை கரெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, இன்ஜுரி ஆகிருக்கு. நிறைய ட்ரைனர்ஸ் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்கம்மா. தப்பு பண்ணால் அவங்க செத்தாக போயிடுவாங்க. நம்ம எடுக்கிற சப்ளிமெண்ட், ஸ்டீராய்ட்ஸு ப்ளஸ் நம்மளுக்கு என்ன உடலில் நோய் இருக்குது அது வழியாக தான் உனக்கு வெளியே காட்டும். ப்ரெஷர் எங்கேருந்து வருது? இங்கேருந்து தான் வரும். வெறும் இங்கே மட்டும் பண்ணுவியா? இங்கே ஃபேஸ் ரியாக்ஷன்லேருந்து நம்ம பாடி பில்டர்ஸ் எல்லாம் இதானே பண்ணுறோம், இங்கே தான் வரும் உனக்கு, இங்கே தான் காட்டும். அப்போ பிரெயின் அது அவ்வளோதான், அது டெட் பண்ணுதுமா. ஹெவியாக எக்ஸசைஸ் நல்லா இருக்கிறவங்களே ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணாலே, நான் அதனால தான் பேசிக்காக ஒரு விஷயம்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏப்பா எகிரி குதிச்சு எக்ஸசைஸ் வேண்டாம்ப்பா. என்கிட்ட வந்து ஒரு கேர்ள் கூட கேட்டாங்க, இந்த விகடனில் கூட புக்கில் கூட அதை பற்றி பேசியிருந்தேன். அவங்க டக்குன்னா போட்டாங்க, ஜோதிகா ரசிகர்கள்னு கீழே போட்டாங்க. ஆக்சுவலி நான் அதுக்காக பேசலை, அவங்க கேட்டாங்க கொஸ்டின். இப்போ நீ என்ன கொஸ்டின் கேட்டால் நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் செலிப்ரிட்டியை பண்ணதுலாம் நீ என்ன செலிப்ரிட்டியை பற்றி கொஸ்டின் கேட்டால் நான் என்ன பண்ணேன்? ஆன்சர் பண்ணேன். என்ன மாஸ்டர் அவங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கப்பா, இந்த மாதிரி அவங்க ஜோதிகா மேடம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. அவங்க டெய்லி பண்ணுறத போய் பார்த்தாங்களா மக்கள்? அவங்களால முடியுது, அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அவங்களே டெய்லி பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணுறது ராங்காக ரைட்டானு அவங்க ட்ரைனருக்கு தெரியும். நம்ம ஏன் அதை பற்றி சொல்லணும்? நான் என்ன சொல்கிறேன், செலிப்ரிட்டி பண்ணுறத மோட்டிவேஷனாக வச்சுங்க. டெய்லி அவங்க ஃபிட்டாக இருக்காங்களா? இப்போ அருண் விஜயா இருக்கட்டும், பரதா இருக்கட்டும், லாரன்ஸ் மாஸ்டர், நான் ட்ரெயின் பண்ண அஜித் சார் எல்லாருமே கணக்கு போட்டுக்கலாம். அர்ஜுன் சார் எல்லாருமே போட்டால் கூட இப்போ இருக்கிற ஃபிட்னஸில் சரத்குமார், விக்ரம் எல்லாரையும் இன்றைக்கி ஃபிட்னஸில் அப்படி வாழ்கிறாங்க. சிவகார்த்திகேயன் அவர் எல்லாம். நான் என்ன சொல்கிறேன், அவங்க டெய்லி ஜிம்முக்கு போய் நீங்கள் பார்த்தீங்களா? யாருமே பார்த்ததில்ல. ஏதோ ஒரு வீடியோ பார்ப்போம், அவ்வளோதான். வீடியோ பார்ப்போம், ஒரு படத்துக்கு தேவை பண்ணுறாங்க, திரும்பி அவங்க ரிக்கவரி பண்ணுவாங்க. அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆனால் டெய்லி எதுனா ஒரு ஃபிட்னஸ் பண்ணுவாங்க. பரத் கூட
தேவைன்னு மொத்தம் நிறைய இந்த ஃபிசிக் தேவை நண்பா எனக்கு மொதல் வருவாப்புல. இப்போ காளிதாஸ் 2க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு வந்துட்டு போகிறாப்புல. அதுக்கு ரொம்ப தேவையில்லை நண்பா, எனக்கு வந்து கம்மியான ஒரு ஆர்ம்ஸ் வேணும், ஒரு ஃபிட்டு வேணும்னா போலீஸ்க்கு வேணும், எனக்கு 6 பேக்லாம் தேவையில்லை. அப்போ நான் அதிகமான எஃபர்ட் போட தேவையில்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன் நண்பா, ஒரு வீக்லி 3 days வா, நம்ம பண்ணிக்கலாம். திரும்பி மீதி நாள்லாம் வேறு ஜிம்முக்கு போய் ட்ரைனிங்கு, கார்டியோ, ஜூம்பா, என்ன டான்ஸு இதெல்லாம் பண்ணிக்க ஆக்டிவிட்டி. ஆனால் ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கங்க. இதுதான் செலிபிரிட்டிஸ் பண்ணுறாங்க, அவங்க தெளிவாக இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறோம், அவன் வெயிட்டு தூக்குறானு சொல்லிட்டு நம்ம தூக்க வேண்டியது. இல்லை, ஒரு சில மாஸ்டர்ஸ் கூட ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க, என்ன நீ சேர்ந்து இவ்வளோ நாள் ஆகுது இன்னும் 10லேயே தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருப்பாங்க. ஆமாம், தப்பு தானே? தப்பு தான். வேறு என்னென்ன விஷயம்லாம் இவர் தவிர்த்துருக்கலாம்? இப்போ நம்ம இப்போ நீங்கள் சொன்ன விஷயம்லாம் தவிர்த்துருந்தா ஒரு உயிரோட இருந்திருப்பார். கரெக்டாக ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, அவங்க சொல்கிறாங்க டேப்லெட்டே சொல்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமாக என்ன, ஜிம் சண்டே அன்னைக்கு போயிருக்க, நீ போவேணான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரியான முக்கியமாக அழுகுறாங்க. புரியுதா? என்னன்னா அவரை இழக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும், அளவாக எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம். அவர் தெரிஞ்சு ஒரு மாஸ்டர், ஜிம் மாஸ்டர் பாவம் அவர். ப்ளஸ் இன்னொன்று, அவர் ஒருவேளை ரொம்ப நாளாக அந்த வெயிட்டை தூக்கி செஞ்சிட்ருக்கலாம். அவர் அன்னைக்குன்னு பார்த்து பிபி மாத்திரை போடாமல் இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ப்ளஸ் அவரை பார்த்தோன்னா ரொம்ப பல்காக இருக்கார். ஆக்சுவலி அந்த பிபி பேஷண்ட்டு எல்லாருமே வெயிட்டை குறைச்சிடணும் இமீடியட்டாக. வெயிட் அதிகமாக அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். ஸோ வீக்லி எத்தனை நாள் ஒர்க் அவுட் பண்ணணும் மாஸ்டர்? என்ன கேட்டிங்கன்னா 6 நாள் 7 நாளும் வாக்கிங் விடாதீங்க. வாக்கிங் கம்பல்சரி கம்பல்சரி. இது வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். வெயிட் ட்ரைனிங்கை நார்மலாக பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து லூஸ் ஆகாமல் டைட்டாக இருக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் பண்ணுறீங்க. அப்போ அந்த ட்ரைனிங்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா அளவாக பண்ணுங்கள். லோ வெயிட் மோர் ரெப். லோ வெயிட், ஹெவி வெயிட் வேண்டாம். இந்த டெட் லிஃப்ட் தூக்குறது, ஸ்நாட்ச் அடிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் எகிரி, பிபி பேஷண்ட் எல்லாருமே இந்த எகிரி குதிக்கிற எக்ஸசைஸை பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதீங்க. இது எல்லாமே உங்களை ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும். டாக்டர் சொல்லிட்டு இருப்பார், ஃபுட்டெல்லாம் உப்பு காரம் புளியை குறைங்க, ரெகுலராக டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். எக்ஸசைஸில் ஸ்வெட் பண்ணணும்னு நினைங்க, அந்த ஸ்வெட்டை வந்து இந்த லோ வெயிட் ரெப்பிடேஷன் பண்ணி ஸ்வெட் எடுங்க. கார்டியோ வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஸ்பீட் நடங்க. இல்லை நான் நல்லா இருக்கேன், பிபி, ஏன்னா பிபி மாத்திரை போடும்போது உனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். ஆக்சுவலி நீ நோயை மறந்துடுவேன். இது நான் கிளைண்ட்டாக நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்கள மீறி புஷ் பண்ணி செய்யும் போதோ செஞ்சு ஒரு நாள் செய்வேன், 2வது நாளா மாஸ்டர் ஒரு மாதிரி கேரை நான் பயந்துருவேன். இல்லை உட்காருங்க. சரி, அவங்களுக்கு அது ஃப்ரெஷ் ஆகுது இல்லை, அந்த டேப்லெட் சப்போர்ட்டில் இருக்கிறது மறந்துடுறாங்க. அது அவங்க மேலே தப்பு இல்லை. அவங்க எக்ஸசைஸை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த இதுதான் அந்த பிரதருக்கும் நடந்திருக்கும். அவர் சண்டே கூட போய் செய்கிறாருன்னா எவ்வளோ வெறியாக இருந்திருக்கும் பாவம். ஒருவேளை இந்த சப்ளிமெண்ட்ஸ் ஒரு காரணமாக இருக்குமோ? பிபி பேஷண்ட் வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டு என்ன கேட்டீங்கன்னா எடுக்காமல் இருந்தால் நல்லது தான். ப்ரோட்டீனே எடுக்காமல், ஏன்னா இருக்கிறதுலே சேஃபரான ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கலாம் வே ப்ரோட்டீன் எடுக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா என்னோட அட்வைஸ் தேவையில்லைன்றேன். இது பிபி பேஷண்ட்டுக்கா இல்லை பிபி பேஷண்ட்? ஓகே. டேப்லெட் எடுக்க முடியாமா, டோசேஜ் இல்லைம்மா. டோசேஜ் போடும்போது கிடினஸ் வந்துடும். சாப்பிடாம எப்படி டேப்லெட் போடுவேன்? வெறும் வயிற்றில் போட்டாலும் நீ அதுக்கப்புறம் சாப்பிட்ணும்ல. அதனால் சாப்பாடும் அவங்க பொறுமையாக குறைக்கணும். டெய்லி அளவாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஸ்லோவாக தான் குறையும். இது காமனான ஒரு விஷயம். இப்போ இவர் வந்து பிபி வந்து இவருக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. இவர் இல்லாமல் கடந்த ஒரு வருஷம்னு எடுத்துப்போம், அதுலேயே நிறைய இந்த பாடி பில்டர்ஸு, இந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ட்ரைன் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்க கூட நிறைய பேர் இறந்துருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டெராய்ட்ஸு அதிகமாக எடுத்தது இதெல்லாம் காரணமாக 100% அதாக இருக்கும். ப்ளஸ் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாரும் செத்து போயிருந்தோன்னா நான் செத்துட்டு இருக்கணும். நான் மிஸ் இந்தியா வின் பண்ணால் நான் எடுத்திருக்கேன், எடுக்காமலாம் கிடையாது. புரியுதா? நான் எடுக்காத எந்த பாடி பில்டரை அச்சீவ் பண்ண முடியாது. நேச்சுரல் பாடி பில்டிங் வருதுன்னு சொல்கிறோம், வரல. அப்படி வந்தால் சந்தோஷம், நானே போயிட்டு நின்றுவேன். இப்போ நான் சொல்லுறது 20 years பேக்கில் இருந்த சிவாவை சொல்ல, இப்போ இருக்கிற சிவாவை சொல்கிறேன். நான் எடுத்தேன்னா எனக்கு அதுவும் சிம்டம் காட்டும். ஆக்சுவலி என்னென்னா ஒரு சின்ன ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும், அப்புறம் ஃபேஸ்லாம் வந்து நம்மளை அப்நார்மலாக ஒரு பிம்பிள்ஸ் வரும், அப்புறம் நிப்பிள் கிளாட்டிங் வரும். இதெல்லாம் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே வரும்போது நம்மளுக்கு மசில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக இருக்கும்போது சிம்டம் காட்டாமலாம் இருக்காது.
எல்லாமே சிம்டம் காட்டும். அப்பயே உஷாராயிடணும். நீ உஷாராகி ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மலாகிடணும். இது அதை சொல்கிறேன், கரெக்டான கைடன்ஸ். அதே மாதிரி நம்ம இப்போ நாங்களாம் வந்து பாடி பில்டர் எல்லாருக்குமே வந்து ஆஃப் சீசனு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆஃப் சீசனாக நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். ஆனால் நல்லா சாப்பிடுவோன்னா அதையும் தப்பாக நினச்சிக்கூடாது. இப்போ இருக்கிறவங்கலாம் அதுவுமே ஸ்பெசிஃபிக்காக அளவாக சாப்பிடணும். அது சாப்பிட்டு அதிகமாக சாப்பிட்டு நெஞ்சு அடைச்சி நல்லா பாடி பில்டர்லாம் இறந்தவங்களாம் இருக்காங்க பாடி பில்டர்ஸ். நான் என்ன சொல்கிறேன், ஆஃப் சீசன் போதோ ஒரு 6 மந்த் டயட்டில் இருப்போம். நம்ம வயிறு வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு கார்போஹைட்ரேட் இல்லாமல், காரம் இல்லாமல், உப்பு இல்லாமல், இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும் போது நீ போய் காரத்தை போட்டியன்னா டப்பால்னு உன்னை ஐபிபி ரைஸ் பண்ணி விட்ரும். ஸ்லோவாக தயிர் சாதம், சாம்பார் சாதம் இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸ்லோவாக டயட்டு. ஏன்னா அப்போ கூட எங்கே போகிறோம் பார்த்தியா, திரும்பி நம்ம ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பேசணும், எங்கே போகிறோம்னா டயட்டில் தான். ஃபுட்டுலாம் எல்லாமே அங்கே தான் அடங்குது. ஃபிட்னஸ் என்ன கேட்டாங்கன்னா என்ன கேட்டாங்கன்னாப்பா, ஃபிட்னஸ் எங்கேருந்துங்க உருவாச்சு, எனக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சுன்ற கதை தேவையில்லை. எனக்கு ஒரே ஒன்று மைண்டு தான், கிச்சனில் தான் இருக்குதுவா ஜிம்மு, கிச்சனில் தான் ஜிம் இருக்குதுன்னு நான் சொல்லிவிடுவேன். பேசிக் ஆமாம். நான் வந்து ஜிம்முக்கு போனேன். நானே இப்போ என் பிஸ்னஸை வந்து அடிப்படை வச்சாலும் நான் சொல்கிற இப்போ முறை என்னென்னா, வீட்லேயே ஒரு புஷ்அப்போ பண்ணிவிட்டு புல்லப்ஸ், லேப்பில் புல்லப்ஸ், இப்போ கோவிட் அப்போ நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணி அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு, அதாவது வீட்டு சாப்பாடு நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டு சாப்பாடை சாப்பிட்டாலே நம்மளுக்கு நோய் வராதுப்பா. அந்த வீட்டு சாப்பாடையே அளவாக சாப்பிடுங்க. வெளியே என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே அவுட் சைட் ஃபுட்டு தேவைப்படும். மைண்ட் டிஸ்டர்பு, அங்க்ரி, அதாவது நம்மளுக்கு அதெல்லாம் தோணும், இது சாப்பிடணும் அது சாப்பிடணும். சாப்பிடுங்கன்ற ரெகுலர் பண்ணாதீங்க. எப்பயாச்சும் போங்க. எப்பயாச்சும் எல்லா பழக்கமும் வேணும்பா. நான் சொல்கிறது பேசிக்காக எல்லாமே பண்ணுங்கள், என்ஜாயாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இது பழக்கம் அது பழக்கம்னு ஓப்பனாக நம்ம சொல்ல வேண்டாம். எல்லா பழக்கமும் வச்சுங்க, எல்லாமே அளவாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த அளவு எடுத்து இந்த மிஷினை வச்சு இந்த ரைஸ் வந்து 100 கிராமு, வெஜிடபிள்ஸ் இவ்வளோ அப்படின்னு போடுறதெல்லாம் சில பேருக்கு செட் ஆகுதா பண்ணிக்கிங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், என்றைக்கு இருந்தாலும் செத்துருவோப்பா நீ. நான் இப்போ பேசிக்காக அதை தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஃபிட்னஸ் வந்து என்றைக்கா இருந்தாலும் ஃபிட்னஸ் பண்ணாலும் சரி, ப்ரூஸ்லியாக இருந்தாலும் சரி, மைக் டைசனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாம்பவானாக இருந்தாலும் சரி, வயசு ஆக தான் செய்யும். வயசுக்கேற்ற எக்ஸசைஸை பண்ணு, உன் வயசுக்கேற்ற சாப்பாடை சாப்பிடு. அளந்து சாப்பிடாத, கிராம் கணக்கு சாப்பிட்டு நீ உயிர் வாழணும் அவசியம். எல்லாத்தையும் அனுபவிக்க தான் மனுஷனோட வாழ்க்கை. எனக்கு இந்த கோபம் பயங்கரமாக வரும், எனக்கு டென்ஷன் ஆகும். ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன், பிரியாணி பிடிச்சிக்கிதா போ சாப்பிடு. இல்லை மாஸ்டர், நான் சாப்பிட்டேன் 2 பிளேட் சாப்பிடு, டெய்லி சாப்பிடாது. மாஸ்டர் இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன் மாஸ்டர். என்னப்பா, சரக்கு வச்சிட்டேன் மாஸ்டர். அப்படியா, சரி ரெகுலர் பண்ணக்கூடாது. நான் எப்படி சொல்கிறேன்னு புரியுதா? இவனை மனுஷனாக போகிறத எப்படி ஆசை இல்லாமல், மனுஷனுக்கு ஆசை இல்லாமல் எப்படி இருக்கும்? நான் இப்போ இப்படி ட்ரைனராக இருக்கேன். நான் ட்ரெயின் பண்ணும்போது, அர்ஜுன் சாரை ட்ரெயின் பண்ணும்போது நான் நினைப்பேன், அடுத்து எப்படியாவது அஜித் சாரை பிடிக்கணும், அடுத்து எப்படியாவது இவங்கள பிடிக்கணும், எப்படியாவது 6 பேக் ரெடி பண்ணணும். இப்போ கென்னு, என் மைண்டு ஃபுல்லாக கென்னு தான். வெற்றி சார் அடுத்து கென்னை பார்க்கும்போது 6 பேக்கோடு இருக்கணும். என் மைண்டோட எண்ணெல்லாம் புரியுது. அடுத்து சரி ட்ரெயினராக ஒரு சாதனை, அடுத்து என்ன சினிமாவில் ட்ரை பண்ணி நான் எப்படியாவது ஒரு நல்ல நடிகனாக வரணும். இப்படி பல கனவுகளோடு தான். இதுக்கு நடுவில் இந்த கனவெல்லாம் தாண்டி கடவுள் 3 வேளை சாப்பாடுக்கு நீ எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் நீ கடைசியாக சாப்பிட்ணும் எதுனா ஒன்று. அந்த நாக்கு ருசியை வந்து பார்க்காமலாம் இருக்காதீங்க, பாருங்கள் கண்டிப்பாக. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதை விட்டுடுங்க. டெய்லி ருசிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பாய்சனாக மாறிடும். இந்த ப்ரோட்டீன் பற்றி பேசியிருந்தோம்ல நடுவில். ஆனால் இப்போ ஒரு சில நியூஸ்லாம் பார்க்கும்போது இந்த ப்ரோட்டீன், இந்த கிரேட்டின்லாம் எடுக்கும்போது கிட்னி அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம். அதே நம்ம பேஸ்பா. இப்போ கிரேட்டின் என்ன போட்டிருப்பாங்கன்னா இவ்வளோ கிராம் போட சொல்லுவாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா இவ்வளோ கிராம் போட்டு குடிப்போம். அதில் ஒரு பவரை ஃபீல் பண்ணுவோம். பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொட்ரா இன்னொரு ஸ்பூன் பெரிய ஸ்கூப்பாக போடுவான். அப்போ தான் அங்கே எஃபெக்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுவான், அவன் அந்த தண்ணியோடு நிறுத்திடுவான். கிரேட்டின் எங்கே உருவாகுதுன்னா, கிரேட்டின் சாப்பிட்டாலே தண்ணியில் குடின்னு எதுக்கு சொல்கிறான்னா, நீ தண்ணியை நிறைய குடி. உன்னோட செல்ஸ் வந்து அந்த கிரேட்டின் போச்சுன்னா உனக்கு வந்து பம்ப் பண்ணும். புஷ் காத்தச்ச பலூன் மாதிரி கிரேட்டின் உனக்கு பவர் கொடுக்கும் எக்ஸ்ட்ரா. அப்போ கூட எங்கே பவர் உருவாகுதுன்னா வாட்டர் வழியாக தான். அதுக்கு பதிலாக நீ தண்ணியை குடிச்சிடுறா. உன்னோட ரிக்கவரியே எங்கேருந்து உருவாகுதுன்னா வாட்ரு தான். தண்ணி குடிச்சிட்டே நீ உயிர் வாழலாம். தெரியும்ல, நம்மளோட முன்னோர்கள்லாம் தண்ணி மட்டும் தான் குடித்தாங்களாம். 150, 170 வயசு வரல உயிர் வாழ்ந்தாங்க. நீ கிரேட்டின் எடுத்து ஸ்டாப் பண்ணேன்னா புஷ்ஷுன்னு ஒரு 5 கிலோ இறங்கிடுவோப்பா. இது கிரேட்டின் எடுத்தவங்க எல்லாருக்குமே தெரியும்.
நான்லாம் ஒரு 100 டப்பா சாப்பிட்ருப்பேன் பாடி பில்டிங் அப்போ கிரியேட்டின். புரியுதா? காத்தச்ச பலூன் அது. அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து பட்டு தெளிஞ்சு வந்திருக்கேன். அப்போ கற்றுக்கிட்டேன். இப்போ நான் என் கிளைண்ட்டை யாரை கேட்டாலும் செலிப்ரிட்டிஸ் கிரியேட்டினே கொடுக்க மாட்டேன். சப்ளிமெண்ட் கேட்டால் ப்ரோட்டீன் ட்ரிங்க், அது கூட வேர்ல்டு பெஸ்ட் எதுன்னு சர்ச் பண்ணிக்கிங்க, நீங்களே பாருங்கள், நீங்களே எடுத்துங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள். மாஸ்டர்லாம் பியூர் 100% லாரன்ஸ் மாஸ்டர். அவர் வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டு கூட கிடையாது, நேச்சுரலாக பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் அவரை குயிக்காக ஃபார்ம் பண்ண முடியாது, ஓரளவு கொண்டு வர முடியாது. அவருக்கு நிறைய இன்ஜுரிஸை தாண்டி பண்ணிகிட்ருக்காரு. எல்லாமே சாப்பிடுவார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்லாம் பண்ண மாட்டார். எல்லாமே சாப்பிடுவார், தேவை அளவாக சாப்பிடுவார். ஃபுல்லாக சாப்பிட்டு புஷ்ஷுன்னு ஆயிடணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தான் எல்லாமே சாப்பிட்ணும், அளவாக சாப்பிடுங்க, அளவாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது போதும் நார்மலான பர்சனுங்க. இப்போ வந்து நார்மலாக இந்தந்த ஒர்க் அவுட் நீ பண்ணால் போதும், ஜிம்மு கூட தேவையில்லை, இல்லை ஜிம்முக்கு போனாலுமே இந்த ஒர்க் அவுட் நீ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லணும்னா எந்தெந்த ஒர்க் அவுட்டை சொல்லு? ஒரு மசிலுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமா? 2 மசில் ஒன்றா பண்ணுறாங்க இல்லையா, அது நார்மல் பீப்புள், அது தேவையில்லை. ஒரு மசிலுக்கு ஒரு 5 வேரியேஷன் இருக்கும். செஸ்ட்னா செஸ்ட்டில் ஒரு 5 வேரியேஷன், பைசப்ஸ்னா பைசப்ஸ், ஷோல்டர்னா ஷோல்டர், ட்ரைசப்ஸ்னா ட்ரைசப்ஸ், லேட்னா லேட், ஸ்குவாட்னா ஸ்குவாட். இந்த மாதிரி அப்டமன்னா வீக்லி ஒரு 2 days. லோயர் ஆப்ஸ் தனியாக, அதை கூட நான் பிரித்து பண்ணுங்கன்றேன். லோயர் ஆப்ஸ் தனி, அப்பர் ஆப்ஸ் தனி, சைடு ஆப்ளிக் தனி. இந்த மாதிரி ஸ்குவாட் கிளாப்ஸ் அது காஃப் பண்ணிக்கலாம், எல்லாமே இந்த மாதிரி பிரிச்சுருங்க நார்மல் பர்சனுக்கு. ஆனால் ஒல்லியாக இருக்கிறவனும் கார்டியோ பண்ணணும். நான் லீனாக தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு ரன்னிங்னு இருக்காதீங்க. ஹார்ட் சேஃபாக வச்சுக்கணும், குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையும் அளவாக வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக வெயிட் ட்ரைனிங் கிடையாது. வாக்கிங், ரன்னிங், ஜாக்கிங் இது 3மே தேவைப்படும். யார் ரன் பண்ணுமோ அவங்க பண்ணுங்கள். நான் சொல்லுறது சின்ன பசங்களுக்கு. மிடில் ஏஜாக ஜாக் பண்ணுங்கள், அபோவ் 40யா உங்களால் அப்போதுலேருந்தே ஃபிட்னஸ்ஸு பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லா ஃபிட்னஸும் இருக்குது உங்களுக்குன்னா ஜாக் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்பீட் வாக் பண்ணுங்கள். எகிரி குதிக்கிற எக்ஸசைஸ் பிபி பேஷண்ட்டை பண்ணாதீங்க. ஜம்ப் பண்ணுற எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாதீங்க. வாக் பண்ணுங்கள், அளவாக சாப்பிடுங்க, உப்பு காரம் புளியை குறைங்க, வெயிட்டை தூக்கி எக்ஸசைஸ். மெயினாக பிபி இருக்கிறவங்க ஹெவி வெயிட் போடாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்க மாஸ்டர், இப்போ ஜிம்முக்கு போகலாம், நான் வீட்டில் இருக்கேன், வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன பண்ணால் போதும்? புஷ்அப், புல்அப்ஸ், உங்களால் முடிஞ்சால் குட்டி குட்டி டம்பிள்ஸ் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு எவ்வளோ அந்த புஷ்அப்ஸ் புல்அப்ஸ்ன்றது ஒரு நாளைக்கு? புஷ்அப் புல்அப்ஸ் இதெல்லாம் வந்து 200-300 பண்ணலாம், ஓன் பாடி எக்ஸசைஸ். ஓகே, இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை, இவ்வளோ பண்ணணும் அவ்வளோ பண்ணணும் அப்படிலாம் இல்லை? ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. யாருக்கு இருக்குன்னா, உடம்புல ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதையும் புஷ் பண்ணிக்காதீங்க, டயர்ட் ஆகிடுவீங்க. டயர்டாகும் போது தான் நீங்கள் விளைவுகளை சந்திக்கிறீங்க. டயர்ட் ஆகிடுச்சா ஸ்டாப் பண்ணிங்க, பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த என்ன வேணுமோ ரெஸ்ட் வேணுமோ அதை எடுத்துருங்க. இப்போது நம்ம அம்மா சொல்ல, எப்பா மூச்சு பிடிச்சிக்கு போகுது பார்த்து தூக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, மூச்சை பிடிச்சிக்கிட்டு அதை தூக்காத. அப்போ வெயிட்டை தூக்கும் போது மூச்சை விட்டுனே தூக்குப்பா, விட்டுட்டே தூக்குப்பா, புரியுதா? அப்போ வெயிட்டை தூக்கும் போது பிரீத் அவுட், அவ்வளோதான். வெயிட்டை கீழே விட்றியா, பிரீத் இன் பண்ணிட்டு. ஏன்னா உன் ப்ரெஷர் இங்கே தான் வருது, இறக்கும் போது ப்ரெஷர் இல்லை, போட்டுறதில்ல, அதுக்கு தேவையில்லை ப்ரெஷர், அவ்வளோதான். ஜிம் ஒர்க் அவுட்க்கும் இந்த செக்ஷுவல் லைஃப்க்கும் ரொம்ப கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. எப்படி சொன்னால், பாடி பில்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட செக்ஷுவல் பார்ட்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், உடம்பு பெருசாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்களால செக்ஷுவல் லைஃப்பில் ஒழுங்காக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய மித் இருக்குல்ல, அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? தப்புப்பா, பெரிய தப்பு, அது வார்த்தையே தப்பு. என்னன்னா, ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அந்த டைமில் ஒன்றும் இல்லைம்மா, நான் பேசிக்காக சொல்கிறேன். ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தால் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகே, எது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 100%. ஓகே, 100% இருக்கும் அந்த டைமில். ஆனால் அதுவும் அளவாக எடுத்தீங்கன்னா, அந்த டைமில் டயட்டும் பண்ணால், நீ நார்மலாகவே டயட் பண்ணாலே அந்த விஷயம் செக்ஸுவல் விஷயம் கம்மியாக தான் இருக்கும். டயட் இப்போ சாப்பிடாம நீ போய் ஒரு வேலை செய்வியா? கஷ்டம். சாப்பிட்லனாலே நீ என்ன பண்ணுவ, இப்படி சுருங்கிடுவ. அப்போ எல்லாமே தான் சுருங்கும். நீ எங்கே விஷயத்தை பிடிக்கணும்னா, பாடி பில்டர்ஸ்னா அப்படின்னா எனக்கு குழந்தைய பிறந்துடக்கூடாதுல்ல. என்ன மாதிரி நிறைய பாடி பில்டர்ஸுக்குலாம் குழந்தையே இல்லாமல் இருக்காங்களா? அது கிடையாது. அளவு, அதெல்லாம் லிமிட் இருக்கும். அந்த டைமில் எடுக்கணும். அதுதான் சொன்னேன், ஆஃப் சீசன். அதை விட்டம் பெற அந்த பாயிண்ட்டை. நீ கேட்டதுக்கு இதான் கரெக்டு. ஆஃப் சீசன் அப்போது நான் வந்து லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணுவேன், என்னோட டயட்டே வேறு மாதிரி இருக்கும், நல்லா சாப்பிடுவேன், திரும்பி ஒரு 6 மாதம் கட் டவுன் பண்ணுவேன். எப்பயுமே ஒரே டயட்டை ஃபாலோவே பண்ணக்கூடாது, மாற்றிட்டே இருக்கணும். இது என்னன்னா, எல்லா விட்டமின் மினரல்ஸும் நம்ம பாடிக்கு தேவைப்படும். எப்பயுமே டயட் பண்ணுறேன்னா அது முட்டாள்தனம்.
நீ எப்பயுமே சிக்ஸ் பேக்கோட இருக்கிற டீப்பாக இருக்கணும் அப்படின்னா அது தப்பு. பரத்துக்கும் அதான் சொன்னேன், நண்பா அருண் விஜயா எல்லாருக்குமே அதுதான். இந்த டயட்டை எப்பயுமே பண்ணாதீங்க, விட்டுடுங்க, தேவைன்னா பண்ணுங்க. இது எல்லா செலிபிரிட்டிக்கே புரியும், நார்மல் மக்களுக்கு புரியல. எவ்வளோ நாட்களுக்கு மாற்றணும் அந்த டயட்டை? இப்போ 6 பேக்னா ஒரு 6 மந்த் 1 இயர் கூட டைம் எடுக்கலாம். ஆனால் அந்த 1 இயர் டைம் எடுக்குது அப்படின்னா நடுவில் பிரேக் பண்ணணும், டயட்டை மாற்றிட்டே இருக்கணும். ஒரே ஃபுட் ரூட்டீன் இல்லாமல் மாற்றணும், பண்ணக்கூடாது. சீட் டயட்டுன்னு ஒரு சீட் மீல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சீட் மீலை கூட லிமிட்டாக தான் சாப்பிட்ணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. டப்புன்னு எடுத்தோடனே லோட் பண்ணக்கூடாது. இப்போ சொல்லுவாங்களே, ஜிம்முக்கு போனோடனே 2 கிலோ தூக்குப்பா ஃபஸ்ட்டு, அப்புறம் 5 கிலோ தூக்குப்பா. இது ஃபுட்டுக்கும் பொருந்தும். நீ சாப்பிடாம இருந்து திடீர்னு போய் காரம், திடீர்னு போய் பர்கரு, திடீர்னு போய் பீஸா அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அவ்வளோதான், வேறு மாதிரி காட்டிடும். ஹை கொலஸ்ட்ரால் ஆகிடும், உனக்கு ஹை பிபி ஆகிடும்.